தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாயமான சிறுவன் கொலை செய்யப்பட்டு பக்கத்து வீட்டு மாடியில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 1.5 சவரன் நகைக்காக சிறுவன் கொலை செய்யப்பட்டாரா? உண்மையில் நடந்தது என்ன? ஒன்றரை சவரன் நகைக்காக கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடக்கும் சிறுவன் தான் இது. தெருவிற்குள்ளேயே மறைந்திருக்கும் கொலைகாரன் யார்? ஒரு அக்கா குடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்க அங்கிட்டு போயிருக்காங்க, அவங்க ஆட்சி தேடி வந்துட்டாங்க. வந்த உடனே தான் பையனை காணோம். கொலை செய்யப்பட்ட சிறுவனின் உடலை வீட்டு மாடியில் போட்டு சென்றவர்கள் சிக்குவார்களா? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்திநகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் முருகன் பாலசுந்தரி தம்பதி. இவர்களின் 2வது மகன் கருப்பசாமி வீட்டருகே உள்ள நகராட்சி பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தார். கருப்பசாமிக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் கடந்த சில தினங்களாக பள்ளிக்கு செல்லவில்லை என்று கூறப்படுகிறது. திங்கட்கிழமை காலையில் பெற்றோர்கள் வேலைக்கு சென்றுவிட கருப்பசாமி மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். சிறிது நேரத்தில் கருப்பசாமியின் பாட்டி வீட்டிற்கு வந்தபோது வீட்டிற்குள் டிவி மட்டுமே ஓடிக்கொண்டிருக்க சிறுவன் கருப்பசாமியை காணவில்லை. பேரனை தேடிய பாட்டி சிறிது நேரத்திற்கு பின்னர் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து சிறுவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பல இடங்களில் தேடியும் சிறுவன் கிடைக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்க போலீசாரும் அப்பகுதிக்கு சென்று சிறுவனை தேடி பார்த்து விசாரித்துள்ளனர். 9:20க்கு சாப்பிட்டு வீட்டில் இருந்தான். நான் வேலைக்கு போயிட்டு பிள்ளைய காணப்ப கழுத்துல 1.5 பவுன் செயின் போட்டிருந்தான். தம்பிக்கு அம்மா போட்டிருக்கான். அதனால வீட்டில் இருந்தான். வீட்டில் எப்பவுமே கதவை போட்டு இருப்பான். நீ கதவு 2 கதவும் திறந்து போட்டு டீ பார்த்துக்கிட்டு இருந்தான். டீ பார்த்துட்டு இருக்கும்போது பிள்ளைய ஆளை காணோம்னு எங்கள் அத்தையை 9:45 போன் அடிச்சாருன்னு எனக்கு தெரியும். பிள்ளைய ஆளை காணோம்னு என் பிள்ளையை கண்டுபிடிச்சி கொடுங்க. ஆமாம், போலீஸ்ல மேற்காவல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். யாராவது தெரிஞ்ச என் பிள்ளைய கண்டுபிடிச்சு கொண்டு கொடுங்க. போட்டோவும் கொடுத்துருக்கோம். சிறுவன் கருப்பசாமி கழுத்தில் 1.5 பவுன் தங்க செயின் மற்றும் கையில் 1 கிராம் தங்க மோதிரம் அணிந்திருந்துள்ளார். நகைக்காக சிறுவன் கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்ததால் போலீசாரின் விசாரணை தீவிரமடைந்தது. சிறுவனின் வீடு இருக்கும் தெருவிற்கு 4 தெருக்கள் வழியாக செல்ல முடியும். அந்த 4 தெருக்களில் இருந்து சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது அந்த தெருக்களை சிறுவன் கடந்து செல்லவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. இதனால் சிறுவன் வீட்டருகே உள்ள பகுதியிலேயே மறைந்திருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு போலீசார் வந்தனர். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வீட்டின் மாடியிலும் குடிநீர் தொட்டியிலும் போலீசார் சோதனை நடத்திய போதும் சிறுவன் கிடைக்கவில்லை. இந்நிலையில் இன்று காலையில் சிறுவனின் வீட்டிற்கு எதிரே 3வது வீட்டு மாடியில் சிறுவன் கருப்பசாமி மூச்சு பேச்சின்றி கிடந்ததை அப்பகுதி மக்கள் பார்த்துள்ளனர். அருகில் இருந்தவர்கள் சிறுவனை மீட்டு சிகிச்சைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் சிறுவனை பரிசோதித்த மருத்துவர் சிறுவன் இறந்து விட்டதாகவும் இறந்து பல மணி நேரம் இருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் சிறுவன் அணிந்திருந்த 1.5 சவரன் நகைகளையும் காணவில்லை. என்ன சொன்னாங்க? மாடிப்படியில கிடக்கணும். எங்க வீட்டு மாடிப்படியில உட்காந்துக்கிட்டு இருந்தேனா, அவங்க எதுக்கு கதை திறந்தோம் மாடிப்படியில உள்ள கிடக்குன்னு சொன்னாங்க. நான் திடுன்னு ஓடுனேனா, உள்ள துருண்டு போய் மூக்குல ரத்தம், வாயில ஒரு மாதிரி இருந்து இப்பெல்லாம் வீங்கி இருந்துச்சு. வெறும் 1.5 சவரன் நகைக்காக சிறுவனை கொலை செய்து உடலை மாடியில் போட்டுவிட்டு சென்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. சிறுவன் கொலை சம்பவம் குறித்து கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன் தலைமையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிறுவனின் உடல் கிடந்த வீட்டில் குடியிருப்பவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
அந்த வீட்டின் பகுதியில் உள்ள சந்து வழியாக உடலை எடுத்து வந்து மாடியில் வீசிச் சென்றிருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சிறுவனின் உடலில் எவ்வித காயமும் இல்லை. இதனால் மூச்சடைக்க வைத்து சிறுவனை கொலை செய்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. உடற்கூறாய்விற்கு பின்னர்தான் சிறுவன் எப்படி கொலை செய்யப்பட்டான் என்ற விவரம் முழுமையாக தெரிய வரும். நேற்று காலையில் 9:20 மணிக்கு டிவி ரிமோட் ஒன்றை கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் வாங்கி கருப்பசாமியிடம் கொடுத்துவிட்டு வேலைக்கு சென்றதாக அவரது தாய் பாலசுந்தரி போலீசாரின் விசாரணையில் தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி சிறுவன் கருப்பசாமி காலை 8:30 மணிக்கு அருகில் வசிக்கக்கூடிய தன்னுடைய பாட்டிக்கு போன் செய்து அம்மா வேலைக்கு செல்கிறார், நீங்கள் வாருங்கள் என்று கூறியதாகவும் கூறப்படுகிறது. அவருடைய பாட்டி 10 மணிக்கு வந்து பார்த்தபோதுதான் சிறுவன் காணாமல் போனது தெரிய வந்துள்ளது. உண்மையில் நகைக்காகத்தான் இந்த கொலை சம்பவம் நடைபெற்றதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுவன் கொலை செய்யப்பட்ட வீட்டின் அருகே உள்ள ஒரு வீட்டில் 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்று வந்ததாகவும் கூறப்படுகிறது. எனவே மது குடிக்க வந்தவர்கள் நகைக்காக ஆசைப்பட்டு சிறுவனை கொலை செய்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. நேற்று காலையில் பதிவான சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்த போது அந்த தெருவிற்கு சம்பந்தமில்லாத பலரும் வந்து செல்லும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளது. ஆனால் அதே தெருவில் வசிக்கும் யாரோ ஒருவர்தான் சிறுவனை கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்திருப்பதாக போலீசார் உறுதியாக நம்புகின்றனர். இதனால் அந்த பகுதி முழுவதும் தீவிர விசாரணையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். சிறுவனை கொன்றுவிட்டு தெருவிற்குள்ளேயே மறைந்திருக்கும் கொலைகாரனை பிடிக்க மோப்பநாய் சோதனையும் நடந்து வருகிறது. வெறும் 1.5 சவரன் நகைக்காக சிறுவன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் கோவில்பட்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.